ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் யூ தினேஷ்குமார். நான் சென்னை ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நம்ம சின்ன வயசில் கிளேவை வச்சு விளையாடிருப்போம். அந்த கிளேயில் வந்து பாட்ஸு டாய்ஸில் வந்து மேக் பண்ணியிருப்போம். அந்த ஒரே கிளே தான் நமக்கு வந்து நிறைய பொருள்களை உருவாக்கணும். அப்போ அதே மாதிரி நம்மளை சுற்றி நிறைய ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் இருக்குது. அதில் சில ஆட்டம்ஸில் வந்து டிஃப்ரெண்ட்டான அரேஞ்ச்மெண்ட்டு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஆட்டமை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஆட்டம் பேர் தான் கார்பன். நீங்கள் என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, டைமண்டு கிராஃபைடு ரெண்டுமே கார்பனால் தான் செய்வாங்க. ஆனால் ஏன் டைமண்ட் வந்து ஹார்டாக இருக்குது, கிராஃபைட் வந்து வீக்காக இருக்குது? இதுக்கு பின்னாடி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் இருக்குது. அதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சில சப்டாபிக்ஸ் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ வந்து ஆக்சிஜன் நம்ம வந்து இந்த உலகத்திலே ப்ரீத் பண்ணுற ஒரு ஏர் வந்து ஆக்சிஜன் தான். அது வந்து O2 ஃபார்மில் இருக்குது. அதே பூமியில் வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியரில் வந்து ஓசோன் இருக்குது. அந்த ஓசோனோட ஃபார்ம் வந்து O3. இப்போ இதே நம்ம மாற்ற முடியுமா? ஆக்சிஜனை வந்து நம்ம வந்து ஓசோன் லேயரில் போட்டோம்னா அது வந்து யூவி ரேஸை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணாது. இதே நம்ம வந்து ஓசோனை வந்து நம்ம ப்ரீத் பண்ணோன்னா நமக்கு வந்து டாக்ஸிக், அதுவும் இல்லாமல் அதாவது ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அயனில் வந்து ஆல்ஃபா அயன், காமா அயன், டெல்டா அயன் இருக்குது. ஆல்ஃபா அயன்றது வந்து மேக்னெட்டிக்கு. அந்த எப்படின்னா அது வந்து மேக்னெட்டில் வந்து அட்ராக்ட் ஆகும். இதே காமா அயன் வந்து நான் மேக்னெட்டில் வந்து அதை வந்து அட்ராக்ட் ஆகாது. இதே வந்து டெல்டா அயன்றது வந்து ஒரு லிக்விடான அயன். அது வந்து ஹை டெம்பரேச்சரில் வந்து இருக்கும். இது வந்து நம்ம இப்போ வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆட்டமுமே ஸ்டேபிளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஸ்டேபிளாக இருக்காது. ஏன்னா அது வந்து இன்கம்ப்ளீட்டான வேலன்ஸ் செல் இருக்கும். அது வந்து தன்னை வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வந்து மற்ற ஆட்டம்ஸ் கூட தன்னை பாண்ட் பண்ணிக்கும். அந்த பாண்டு தான் நம்ம வந்து கெமிக்கல் பாண்டுன்னு சொல்லுவோம். இந்த பாண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டான டைப்ஸில் வந்து தன்னை பாண்ட் பண்ணிக்கும். இந்த பாண்டிங்கால தான் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான ப்ராப்பர்ட்டிஸ், அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நமக்கு வந்து கிடைக்குது. இப்போ நம்ம வந்து கோவேலன்ட் பாண்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏ ஆட்டம் வந்து கோவேலன்ட் பாண்ட்னா ஏ ஆட்டம் வந்து ஒரு எலக்ட்ரானை வந்து பிக்கு ஷேர் பண்ணும், பி ஆட்டம் வந்து ஒரு எலக்ட்ரானை ஏக்கு ஷேர் பண்ணும். ரெண்டுமே மியூச்சுவலாக ஷேர் பண்ணிக்கும். இதை தான் நம்ம வந்து கோவேலன்ட் பாண்டுன்னுவோம். இது வந்து பொதுவாக வந்து நான் மெட்டல்ஸில் மட்டும்தான் நடக்கும். இன்னொன்று வந்து அயானிக் பாண்டுன்றது வந்து ஏ ஆட்டம் வந்து டோட்டலாக ஒரு எலக்ட்ரானை பிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். இது வந்து அதனால் வந்து ஏ வந்து ப்ளஸ் ஆகிடும், பி வந்து மைனஸ் ஆகிடும். இப்போ இந்த ப்ளஸ் மைனஸ் இருக்குதுல்ல, இது ரெண்டுமே அட்ராக்ட் ஆகும். இந்த அட்ராக்ட் ஆகி ஃபார்ம் பண்ணுற பாண்டு தான் நம்ம வந்து அயானிக் பாண்டுன்னு சொல்லுவோம். இது பொதுவாக வந்து நான் மெட்டல்ஸ்க்கும் மட்டும்தான் நடக்கும். ஏன்னா வந்து மெட்டல்ஸ் வந்து தான் நிறைய ஆட்டம்ஸை வந்து ஷேர் பண்ண முடியும். இப்போ வந்து மெட்டாலிக் பாண்ட் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் வந்து எலக்ட்ரான்ஸ்க்கும் அயான்ஸ்க்கும் இருக்கும். இது வந்து இதனால் அட்ராக்ட் ஆகி ஃபார்ம் ஆகிற பாண்டு வந்து நம்ம வந்து மெட்டாலிக் பாண்டுன்னு சொல்லுவோம். இது பேர்லேயே இருக்குது மெட்டல்னு. அதனால் இது வந்து மெட்டலில் மட்டும்தான் ஃபார்ம் பண்ணும். இப்போ நம்ம வந்து கார்பனோட இன்ஃபர்மேஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கார்பனுக்கு வந்து 6 புரோட்டான்ஸ் இருக்குது, 6 நியூட்ரான்ஸ் இருக்குது, 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதோட அட்டாமிக் நம்பர் வந்து 6, அதோட மாஸ் நம்பர் வந்து 12. இப்போ இதை வந்து அவுட்டரில் வந்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கா? இது வந்து இன்னும் ஸ்டேபிள் ஆகணும்னா அவுட்டரில் வந்து 8 எலக்ட்ரான்ஸ் வேணும். அப்போ இன்னும் வந்து 4 வந்து கெயின் பண்ணணும். அதனால் வந்து இதோட வேலன்சி வந்து 4. இப்போ வந்து இது வந்து எப்படி ஸ்டேபிள் ஆகுன்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ இது வந்து அவுட்டரில் வந்து 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இன்னும் அதுக்கு வந்து 4 எலக்ட்ரான்ஸ் தேவை. அதனால் வந்து என்ன பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற ஆட்டம்ஸ் கூட பாண்ட் பண்ணிக்கும். இது மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஆட்டம்ஸ் கூட தன்னை பாண்ட் பண்ணி அதுக்கு வந்து எல்லா அவுட்டர் செல்லில் வந்து 8 எலக்ட்ரான்ஸ் வந்துடுச்சு. ஆனால் இப்போ அதுக்கு வந்து கொடுத்த வந்து இதுக்கு வந்து அது வந்து 4 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும் இன்னும் இதுக்கு. அதனால் வந்து
அதனால் வந்து இது வந்து இன்னொரு ஆட்டம் கிட்ட மறுபடியும் இது வாங்கும், ஷேர் வாங்கும். அதனால் வந்து இதுக்கு வந்து எல்லையே இல்லை, இது வந்து செயின் மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம வந்து கார்பனால் உருவாக்கப்படுற மெட்டீரியல்ஸை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து டைமண்ட் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் பேர் தான் டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர்லாம் டூகெதராக ஃபார்ம் பண்ணி தான் நமக்கு வந்து டைமண்டு வர வைக்கும். புரியுதா? இப்போ வந்து இந்த டைமண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னா, அது வந்து இன்சுலேட்டரு, அதுவும் இல்லாமல் அது வந்து ஜுவல்ஸுக்கு இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியலில் அதெல்லாம் கட் பண்ணணும்னா யூஸ் பண்ணுவாங்க. இது கிராஃபைட்டில் என்னென்னா, அது வந்து ஒரு லேயர் பை லேயராக இருக்கும். ஆனால் அந்த லேயர் வந்து கோஆர்டினேட் பண்ணாலும் கனெக்ட் ஆகிருக்காது. அது எப்படி இருக்குன்னா, வேண்டர்வால் ஃபோர்ஸால் அட்ராக்ட் ஆகிட்டு இருக்கும். இது எப்படி இதனால தான் அது நம்ம எழுதும்போது அது வந்து ரப் பண்ணி கரெக்டாக எழுதும். இல்லைனா அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டலாக வந்து கன்சிடர் ஆகிடும். இப்போ இந்த இந்த ஸ்ட்ரக்சரும் ஒரே மாதிரி இருக்கா? இல்லை. இதுதான் நம்ம வந்து ஆலோட்ரோப்ஸ்னு சொல்லுவோம். பொதுவாக ஆலோட்ரோப்ஸ்னால் ஒரே எலமெண்ட்டால் மேட் பண்ணியிருக்கோம். ஆனால் அதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அதோட ப்ராப்பர்ட்டிஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து இந்த கிராஃபைட்டில் வந்து இந்த ஒரே ஒரு சிங்கிள் லேயரை மட்டும் நம்ம எடுத்து பார்த்தோன்னா அதுதான் கிராஃபின். இதில் வந்து ஒரு ஃபேக்ட் இருக்குது. இது வந்து ஸ்டீலோடவே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் அது வந்து வாண்டர்வால் ஃபோர்ஸால் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அது வந்து வீக் ஆகிடும். இப்போ வந்து ஃபுல்ரின் வந்து ஒரு 16 கார்பன் ஆட்டம்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து ஃபார்ம் பண்ணுறது தான் நம்ம வந்து ஃபுல்ரின் சொல்லுவோம். அது வந்து எந்த மாதிரியான பாண்டை பண்ணோன்னா சிங்கிள் அண்ட் டபுள் வாலில் வந்து பாண்ட் பண்ணிக்கும். இது வந்து இந்த ஸ்ட்ரக்சர் தான் அதோட ஸ்ட்ரக்சர். அது வந்து இது இல்லாமல் ஃபுட்பால் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா நானோ டியூப்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் எலக்ட்ரான்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டில் ஒரு கொஷின் கேட்டேன் இல்லையா, டைமண்ட் ஏன் ஸ்ட்ராங்காக இருக்குது, கிராஃபைட் ஏன் வீக்காக இருக்குன்னு. ஏன்னா டைமண்டுக்கு வந்து டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இதே கிராஃபைட்டுக்கு பார்த்தோன்னா அது வந்து வாண்டர்வால் ஃபோர்ஸ் இருக்குது. அதுவும் லேயர் பை லேயராக இருக்குது. இதனால் வந்து டைமண்ட் வந்து ஹார்டஸ்ட் ஸ்டெப்சன்ஸாக இருக்கும். அதுவும் இல்லாமல் கிராஃபைட் வந்து வீக்கஸ்ட்டு திங்ஸ் தான் இருக்கும். இப்போ இந்த ஆலோட்ரோப்ஸ்ன்றது வந்து கார்பனுக்கு மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது வந்து மற்ற எலமெண்ட்ஸ்க்குலாம் கூட இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ஆக்சிஜனுக்கு வந்து O2 இருக்குது, O3 இருக்குது. O2ன்றது வந்து ஆக்சிஜனில் வந்து ப்ரீத் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் வந்து இண்டஸ்ட்ரியலில் வந்து வெல்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் இது வந்து ஓசோன் வந்து O3 வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஏர் பியூரிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து பாஸ்பரஸ் வந்து ஒயிட் பாஸ்பரஸ், ரெட் பாஸ்பரஸ், பிளாக் பாஸ்பரஸ்னு ஒன்று இருக்குது. இந்த ஒயிட் பாஸ்பரஸ் என்னென்னா அது வந்து ஒரு டாக்ஸிக்கான கெமிக்கல். அது வந்து நம்மளால் ப்ரீத் பண்ண முடியாது. அது இல்லாமல் ரெட் பாஸ்பரஸ்ன்றது வந்து ஒரு ஃபயர் கிராக்கர்ஸு, மேட்ச் ஸ்டிக்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க, எந்த ஃபயர் திங்ஸ்க்கெலாம். இன்னொன்று வந்து பிளாக் பாஸ்பரஸ்ன்றது வந்து எலக்ட்ரானிக்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து இந்த கார்பன்றது வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. நம்ம உடம்புக்குள்ள கூட கார்பன் இருக்குது. இன்னொன்று வந்து பென்சிலில் இருக்கிற கார்பன் கிராஃபைட் வந்து வீக்காக இருக்கும், இல்லை டைமண்ட் வந்து ஹார்டாக இருக்கும். இதுக்கு என்ன வித்தியாசம்னா உள்ளே இருக்கிற அரேஞ்ச்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஆட்டம்ஸில் நடக்கிற வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸை பற்றி நம்ம பார்த்தோம். இன்னும் இந்த ஆட்டம்ஸ்குள்ளே நடக்கிற வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பற்றி நம்ம படிக்கணும்னா அது வந்து அதுக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அதுதான் குவாண்டம் மெக்கானிக்ஸ். இப்போ நான் வந்து ஐஐடிக்கு வந்து நான் வந்து என்னோடய மென்டார் கூட வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் நான் பண்ணேன். எனக்கு வந்து தெரியாததெல்லாம் எங்கள் மென்டார்ஸ் வந்து சொல்லி கொடுத்தாங்க. எங்கள் மென்டார் பேர் வந்து விஜித் அண்ணா, சொனாலி அக்கா. இவங்கெல்லாம் சொன்னதுக்கு வந்து தேங்க்யூ. என்னோடய மென்டார்ஸ்க்கும் நான் தேங்க்யூ பண்ணுறேன். அதனால் டீச்சிங் 10க்கும் ஐஐடிக்கும் நான் வந்து என்னோடய தேங்க்ஸு சொல்கிறேன். தேங்க்யூ டு ஆல்.